எழுதிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மைன்கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 பார்ட் 4. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு விளையாட்டு. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் தான் நான் லிஸ்ட் பண்ணேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் அயன் தான் நிறைய எடுத்தது மட்டும் ஞாபகம் இருக்குது. அது மட்டும் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு நம்ம வீடியோ பார்க்கணும்னா மைனிங் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 34 லயன் 3 கோல்ஸ் இருக்குது. இதை வச்சு அடிச்சா பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சொல்லி சரி வரேன். ஓகே கேஸ், நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா மெயின் இது மட்டும் போகுது. இப்போதைக்கு நம்மளுக்கு ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலேயே ஆடு கட்டிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருக்குது தெரியல. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணணும். எங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா இது விட்டுமோ கேவு. இங்கே தான் இருக்கும் கேவு. இங்கே தான் இருக்குது. நம்ம எங்கே இருந்தோமோ அங்கே தான் இருக்குது. மட்டும் நம்ம இருக்கவே மாட்டோம். எப்படி மட்டும் மேலே இந்த ஓட்டை கிடைக்கும். அப்புறமா பார்த்துட்டோங்கன்னா அம்மாக்காக இந்த சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். அழகாக இருக்கு இடம். நம்ம இந்த வீடு கட்டிடலாம். கூட பக்கத்தில் ஒரு மைன், நல்ல மைன். ஐயோ வரணும். செக் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்கு வேறு இதுவாக இருக்குது. சூப்பர், நம்மளுக்கு நல்லது. ஏன்னா இந்த இருந்தால் நம்ம சுற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக ரீஸ்பான்ஸ் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். எஸ்கேஸ் நம்ம இத்தனை ரீஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இப்போலாம் நம்ம காட்ட ஆரம்பிக்க போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது மட்டும் பண்ணிட்டு போயிருக்கோம். டர்போ முன்னாடி எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஓகே, இதெல்லாம் எடுத்தாச்சு. ஓகே, நம்ம ஸ்டார்ட் ஃபுல்லாக எடுத்து அப்புறம் டர்போஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா போர் இருந்தால் கையில் ஸ்வாட் எடுத்து வச்சுப்போம். இங்கே தானே இருக்கணும். கேட்டு என்ன இருக்குன்னா இந்த பக்கம் தான் இருக்கும். இங்கே இருக்குதாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி அங்கே போய் கண்டினியூ பண்ணுறது சார். நான் கண்டினியூ பண்ணிட்டேன்.
தப்பிச்சவே இல்லை. தப்பிச்சது அங்கதான் வெயிட் பண்ணியிருக்காங்க. நம்மளதான் வெயிட் பண்ணுறாங்க. போட்டு தள்ளிட்டாங்க. ஓகே டிஸ் பரவாயில்ல, நம்ம தூங்குவேன் இன்னைக்கு. ஆல்ரைட், குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பாப்லாம் நல்லா கிராண்டாக ஒரு வீடு கட்டுறா இருக்கேன். இதுவே எனக்கு பண்ணால் குட்டி இந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷவல் எடுத்து ஸ்டோன் ஷவல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் தான் வருது. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் போகணும். இது வச்சு எடுத்த ரீஃபில் பண்ணுறேன். ரீஃபிலுக்கு எடுத்த தேவைப்படுது. ஓகே, நம்ம என்ன டோர் ஒழுங்காகவே போடலாம் நினைக்கிறேன். போடல. ஆமாம், இங்கே ஒன்று போடணும், இங்கே ஒன்று போடணும். கரெக்டாக இருக்குது. டோரை மாற்றிட்டேன். ஃபுட்டு வேலை இல்லையே, என்ன பண்ணுறது? ஃபுட்டில் எதுவுமே இல்லையா? சரி வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா இது ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான ஹெல்த் தான் இருக்குது. இதை வச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. செகண்ட் ஃப்ளோர் வேறு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா மரத்தை எடுத்துக்கலாம். இப்போ வேணாம், அப்புறமா எடுத்துக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டை நான் செகண்ட் ஃப்ளோரில் வெறுப்பில் இருக்கும். அப்படியே ஒரு பாண்டா ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணலாமா? ஓகே கேஸ், ஃபைனலாக வந்துட்டு எப்போ பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போட்டு பாண்டா வட்டேன் பாண்டா. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேம்பு ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. அதுக்கு முன்னே போயிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா பாண்டாவோட ஃபார்மை கட்டிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாண்டா வச்சாச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வேஸ்ட்டுன்னா எத்தனை போதும் அதுக்கு நிறைய கிடைக்கும். பாண்டா பேம்பு பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். இப்போ எத்தனை போதும் ஓகே. இப்போ நம்ம பேண்டா ஒரு டைம் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. பேண்டா எங்கே இருக்குது? பேண்டா தானே இருக்கும். ஐயோ, பாம்பு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. இந்த பாம்பு எங்கே இருக்குது? பாண்டா பாண்டா பாண்டாவை காணுது. இங்கேருந்து இப்போ எங்கே வந்துடுது? ஐயோ
பாண்டா டெலியோட பண்ணலாம். இதுக்கு என்ன தேவைப்படாது? இதுக்கு இதொன்று பார்க்கணும் ஸ்பீடு. வர மாட்டேது ஸ்பீடு இங்கே ஐயோ அழகாக இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்பீட் கூட இல்லையே. பார்த்தீங்கன்னா சொடப்பி விட்டுச்சு. ஃப்ரெட்டை போட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறதுக்குள்ள அது போயிடுச்சுன்னா சரி. எங்கே போகிறதா தெரியல. அங்கே இல்லை எங்கேயும் கொடுத்தாக்கிட்டோம். நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது உட்ஸாக மாட்டிக்கலாம். 56 உட்ஸு வருது. ஓகே அதுக்கு பார்த்தீங்கன்னா 56 உட்ஸு வச்சு எடுத்தா பண்ணலாம். ஓகே நம்ம வீடை பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டோம். இங்கே ஒரு கேப்பு டோர்ஸ் மட்டும் போட்டால் போதும். இங்கே ஒரு டோர் எடுத்தாச்சு. இங்கே ஒன்று அவ்வளோதான் சிம்பிள். ஓகே இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அதை போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபேண்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆகிட்டு வச்சுருக்கோம். ஃபேண்டு இது ஃபியூல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டு கோழி கூட டெம்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபீல் இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்கோம். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய குச்சி இருக்கா அதை வச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு நான் ஒரு கோழி ஃபார்ம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு டெம்பு இல்லை சண்டை போட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கலாம். ஓகே கேஸ் நான் உங்கள் காலில் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க. 47 நம்ம சமாளிச்சுக்கலாம். ஓகே கேஸ் இந்த ரோலில் பார்த்தீங்கன்னா வச்சு கட்டுவோம். ஓகே சரி செட்டாக கட்டிடுவோம். இதுக்கு மட்டும் வந்துடுவோம். ஓகே இந்த பக்கமும் அதே மாதிரி சேமாக இருக்கும். ஓகே நான் பண்ணி என்ட்ரன்ஸ் வந்து இந்த எண்டர்மேனு ஜாம்பிஸ்லாம் பார்க்கறதுக்காக நம்ம இதை வச்சுருக்கோம். வச்சு பார்த்தா பிரச்சனை. இப்போ கம்மியாக இருக்கும். இப்படி வச்சா செம்மையாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பாதி பேர்
இப்படி இருக்க மாட்டேங்க, வேறு மாதிரி நான் 4 சைடாக இருக்கிறேன். நான் 2 சைடாக வச்சா நல்லா தான் இருக்கும். ஐயோ ஆக்ஸ் நம்மக்கிட்ட இல்லையோ, பரவாயில்ல. இப்போ விட்டு வச்சு இருக்கிற விட்டு போகணும் சாமி. சரி ஆக்ஸ் உருவாக்கலாமா? இன்னும் இருக்கு. ஓ ஸ்டிக்கு தேவையா? ஸ்டிக்கு செய்யறதுக்கு என்ன வேணும்? ஸ்டிக்கு ஒன்றே ஒன்று போதும். சரி 2 வேணுமா? தப்போ அப்புறம் இது வச்சு ஆக்சஸ் செய்யலாம். போதும் கேஸ், இது போதும். கொடுத்து புது ஆக்ஸை பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஓகே கேஸ், மிடில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மக்கிட்ட. வெறும் 9 தான் இருக்குது, 7 தான் இருக்குது. அதை வச்சு சமாளிக்க முடியுமா தெரியாது. சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒன்றே ஒன்று மட்டும் போட்டுப்போம். கேஸ் நான் சொன்ன மாதிரி தீர்ந்து போட்டுப்போம் கேஸ். இதே மாதிரி போட்டோம்னா நம்ம தீர்ந்துடும் கிளாஸஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாகவே கட்டலாம். பொறுமையாக ஓகே, இது ஸ்ட்ரெயிட்டாக அட்டாச்சா. அடுத்து ஒரு 2 கேப் ஸ்பேஸ் விட்டு வச்சா நம்மளுக்கு ரெடி ஆயிடும். ஸ்பேஸ் விட்டு விட்டு போட்டு ஒரே வழியாக நம்ம உள்ள போய் மாட்டிப்போம். இங்கே இடம் இருக்கும். ஓகே அவ்வளோதான் கேஸ், வேலையை முடிஞ்சிருச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேலையும் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பெயிண்ட் போட்டு ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா வீடு கிளாஸ் செஞ்சு வச்சுருக்கோம். யூஸ் பண்ணாமல் இந்த பூத்தலை யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் மறந்தே போயிட்டாச்சு. ஓகே இப்போ வரைக்கும் புளியரை போட்டு எல்லாம் பார்த்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபோன் பண்ண பார்த்தா ஏதாச்சும் கோழியை காணும். கோழி எதாச்சும் இருக்கா பார்த்தா இல்லை, என்ன கூட பண்ணணும். ஓகே அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் நம்ம பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்னும் வேறு வழியே இல்லை நம்மளுக்கு. இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணதுன்னா நம்ம ஓகே கேஸ். இப்போ என்ன பண்ணுறது தெரியல. இருக்கிற ஓகே கேஸ், இன்னும் பேண்டாவை எங்கே இருக்குது தெரியலையே. பேண்டாவை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை ஃபைன் பண்ணணும்ல. ஓகே கேஸ், பாய் ஃப்ரம் LTG. பாய்.